கம்மி தான். அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தான் இன்னைக்கு பிஏஎஸ் வந்து இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை இங்கே நடத்துறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க. நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா பிஏஎஸோட ஹெட்டு மிஸ் பவானி மேம், அவங்களோட டீம் நம்மளோட இருக்காங்க. ஃபர்தராக அவங்களோட டவுட்ஸோ டிஸ்கஷன்ஸோ நம்ம இதில் கேட்கலாம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டே வந்து மார்ச் 15ஆம் தேதி கொண்டாடுறோம் உலகம் எங்கும். ஸோ வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டே வந்து பிஐஎஸ் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கும், அதாவது கன்சியூமருக்கும் பிஐஎஸ்க்கும் வந்து நிறைய ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஏன்னா இந்த ஆர்கனைசேஷன் வந்து கன்சியூமர் ப்ரொடெக்ஷனுக்காக பாடுபடுற ஒரு ஆர்கனைசேஷன். பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது இந்திய தர நிர்ணய அமைவனம் பார்த்தீங்கன்னா 1947 ஆரம்பித்த ஆர்கனைசேஷன். அதோட தலையாய கடமைகள் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட்ஸை உருவாக்குறது, அப்படி உருவான ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு நிகராக ப்ராடக்ட்ஸையும் சர்வீஸையும் சர்டிஃபை பண்ணுறது. ஸோ சர்டிஃபை எப்படி பண்ணுறோன்னா 3 முக்கியமான முத்திரைகள் கொடுக்குறோம். என்னென்னா ஐஎஸ்ஐ முத்திரை, அது உங்களுக்கே தெரியும், ஹால்மார்க் முத்திரை, அப்புறம் 3ஆவது சிஆர்எஸ் முத்திரை, கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்கீம் முத்திரை. ஸோ இந்த வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டேல நுகர்வோரோட ரைட்ஸ் என்ன, ப்ளஸ் அவங்க எப்படி அவங்க தரமான பொருட்களை வந்து இந்த 3 முத்திரைகளை ஐடென்டிஃபை பண்ணி வாங்க முடியும் அப்படின்றத நோக்கமாக கொண்டு அதுக்காக நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா எப்போ ஆரம்பித்தோன்னா ஜஸ்ட் 1 மாதம், மார்ச் 15ஆம் தேதி வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டேனா அதுக்கு முன்னாடி 1 மாதம் பிப்ரவரி 14ஆம் தேதி ஆரம்பிச்சிட்டோம். அதில் வந்து இந்த 3 முத்திரைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இதுக்கு ஒரு பெரிய அவேர்னஸ் மக்கள் மத்தியில் வரணுன்றதுக்காக ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் ஈவெண்ட் பண்ணோம். நாங்கள் அது எங்கே பண்ணோம்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஸ்டாம்ப் இம்ப்ரெஷன் பெயிண்டிங். நம்மளோட பிஏஎஸ் லோகோ பார்த்துருக்கீங்கல்ல, பிஏஎஸோட லோகோ நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு கொடுத்த மெட்டீரியல் இருக்கும். அந்த லோகோவில் இந்த 3 முத்திரைகள், அதாவது ஐஎஸ்ஐ முத்திரை, ஹால்மார்க் முத்திரை, சிஆர்எஸ் முத்திரை வந்து ஸ்டாம்பாக பதிச்சு லார்ஜஸ்ட் ஸ்டாம்ப் இம்ப்ரெஷன் பெயிண்டிங், உலகத்திலேயே லார்ஜஸ்ட் ஸ்டாம்ப் இம்ப்ரெஷன் பெயிண்டிங்காக 2030 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணோம். ஸோ இது என்னன்னா இந்த 3 முத்திரைகள் பற்றி ஒரு மக்களுக்கு தெரியணும். அந்த முத்திரைகள் எல்லாமே அவங்களோட பாதுகாப்புக்காக இருக்கிறது, அவங்க குவாலிட்டி அஷூரன்ஸ்க்காக இருக்கிற முத்திரை. அது அந்த மாதிரி ஆரம்பிச்சு எங்களோட அடுத்த லெவல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து இண்டஸ்ட்ரீஸ், அவங்களெல்லாம் வச்சு நாங்கள் பிஐஎஸ் பிஐடி ஃபெஸ்ட் அப்படின்றத ஒன்று பண்ணோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஒரு ரோட் ஷோ பண்ணோம். ரோட் ஷோவில் ரோட்னா நமக்கு ஹெல்மெட் மட்டும்தான் ஞாபகம் வருது. ரோட்டில் ஹெல்மெட்டு, தலை சேஃப்டி, ஹெல்மெட்டும் முக்கியம், ஹெல்மெட்டில் ஐஎஸ்ஐ முத்திரை முக்கியம் அப்படின்றது, அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு. அது தவிர அந்த ரோட்டில் வெஹிக்கிள்ஸ் போதில்லை, அந்த வெஹிக்கிளில் இருக்கிற டயர்ஸில் ஐஎஸ்ஐ முத்திரை கம்பல்சரி. டயர்ஸ் மட்டும் இல்லை, அந்த ரிம் இருக்குல்ல, வீல் ரிம், அதுலேயும் ஐஎஸ்ஐ முத்திரை கம்பல்சரி. அப்புறம் வெஹிக்கிளில் இருக்கிற அந்த கிளாஸ், சேஃப்டி கிளாஸ், அதெல்லாமே கம்பல்சரி, ஐஎஸ்ஐ கட்டாயமாக இருக்கணும். ஸோ இதை பற்றி பிஐடி அவங்களோட அந்த வாசலில் வந்து அழகாக ஒரு ரோட் ஷோ பண்ணோம். அதில் எல்லாம் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட கலந்துக்கிட்டாங்க. ஹெல்மெட் ஐஎஸ்ஐ முத்திரை எவ்வளோ முக்கியன்றதை வலியுறுத்தி அந்த ரோட் ஷோவில் பண்ணோம். இது தவிர எங்களோட இண்டஸ்ட்ரி, அதாவது எங்கள்கிட்ட லைசன்ஸ் வாங்கின லைசன்ஸீஸ், அதுவும் இந்த பர்டிகுலர் டயர், இது ஹெல்மெட்டு, ரிம், அந்த உற்பத்தியாளர்கள்லாம் அந்த விஐடி கேம்பஸில் வந்து ஸ்டால் போட்டு ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி பண்ணி அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு வந்தது. அது எப்படி டெஸ்ட் பண்ணணும், அது என்ன ஸ்டாண்டர்ட் இருக்குது அப்படின்றத பற்றி ஒரு கிளியராக ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்தோம். அடுத்தது நுகர்வோர் காமன் மேனுக்கு தெரிகிற மாதிரி ஒரு ஜுவல்லர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஜுவல்லர் பிரீமியர் லீக் ஒரு கிரிக்கெட் மேட்ச் பண்ணாங்க. அது வந்து இட் வாஸ் அட்ஜசன்ட் டு ஒரு பெரிய ஒரு ரெசிடென்ஷியல் ஒரு டவர், ஒரு ரெசிடென்ஷியல் டவர். ஸோ அங்கே வந்து இந்த ஒரு ஸ்டால் போட்டு, பிஏஎஸோட ஸ்டால் போட்டு அங்கே அவங்களுக்கு
அங்கே இருக்கிற நுகர்வோர் யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பிஐஎஸ்னா என்ன, பிஐஎஸ் கேர் முக்கியம். பிஐஎஸ் கேர்னா என்ன, பிஐஎஸ் கேர்ன்றது ஒரு ஆப். இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பிஐஎஸ் கேர் ஆப். ஸோ இதை பற்றி அவங்களுக்கு அவங்க டவுன்லோட் பண்ண வச்சு அவங்க எப்படி அதே அந்த பிஐஎஸ் கேர் ஆப்பில் அவங்க இந்த ஐஎஸ்ஐ முத்திரை, ஹால்மார்க் முத்திரை, சிஆர்எஸ் முத்திரை அவங்க அந்த ஆத்தென்டிசிட்டியை அவங்க செக் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பிஐஎஸ் கேர் ஆப் உருவாக்கியிருக்கோம். ஸோ அதை பற்றி அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்தோம். அதுக்கப்புறமா எந்தெந்த ப்ரோக்ராம் பண்ணுறோமோ எல்லாத்துக்குமே நாங்கள் நியூஸ் பேப்பர்ஸில், சோஷியல் மீடியாவில், அப்புறம் டிவி சேனல்ஸில் எல்லாத்துலேயும் நாங்கள் இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுக்குறோம். இது தவிர நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் வேறு கொடுத்துருக்கோம் நிறைய. நீங்கள் பார்த்துருக்கீங்க திஸ் மார்ச் 15க்கு ஒரு 2 நாள் முன்னாடியிலேருந்து என்னெல்லாம் பொருட்கள் வந்து கட்டாயமான, அதாவது காமன் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் என்னெல்லாம் கட்டாயமாக ஐஎஸ்ஐ இருக்கோ அதை பற்றி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் ஏதாவது ஒரு புது ஸ்டாண்டர்ட் புதுசாக வந்ததுனாலே மாதம் நாங்கள் ஒரு மானக் மந்த்ன்ற ப்ரோக்ராம் பண்ணுறோம். அதை பற்றி எல்லாரையும் கூப்பிட்டு அதில் ப்ரெஸ் எல்லாம் கூப்பிட்டு ப்ளஸ் அதை பற்றி பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட் ஒன்று நடந்துட்டுருக்கு. என்ன அப்படின்னா குவாலிட்டி கனெக்ட் கேம்பெயின். அதில் என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டையும் எங்களோட வாலண்டியர்ஸ் அவங்கள மானக் வீர் அப்படின்னு மானக் வீர்னு சொல்கிறோம். மானக் மித்ரான்ற எங்களோட வாலண்டியர்ஸ், காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, எங்களோட வாலண்டியர்ஸ் வந்து ஒவ்வொரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேயும் போய் பிஐஎஸ் பற்றி அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு, அதுக்குன்னு ஒரு குவாலிட்டி கனெக்ட் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கு. இந்த ஆப்ல வந்து நிறைய அவங்க எங்கே போகிறாங்களோ அந்த ஆப் வந்து அவங்களோட லொக்கேஷனை வந்து கேப்சர் பண்ணும். ப்ளஸ் அதில் நிறைய இன்ட்ராக்ஷன் கொஷின்ஸ்லாம் இருக்கும். இப்போது டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் இந்த ப்ரோக்ராம்ஸ், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் இந்த மானக் மித்ரா குரூப்பாக போய் ஒவ்வொரு அஃபீஷியல்ட்டையும், ஒவ்வொரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல்ட்டையும் பிஏஎஸ் பற்றி, உங்களுக்கு பிஏஎஸ் கேர் ஆப் பற்றி தெரியுமா, அப்புறம் உங்களுக்கு பிஏஎஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டு அவங்களுக்கு அப்படியே அதை சொல்லி தருவாங்க. அந்த அஃபீஷியல் யார், அவங்க கற்றுக்கிட்டாங்களா அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும். ஸோ இட் இஸ் ஆக்சுவலி வர்ச்சுவலாக ஒவ்வொரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அஃபீஷியலை போய் காண்டாக்ட் பண்ணுறாங்க. இது எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் நடக்குது, எல்லா டிஸ்ட்ரிக்ட் லெவல் டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் இது நடந்துட்டுருக்கு. இப்போ இட் இஸ் அ பார்ட் ஆஃப் எங்களோட அந்த வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டேல எடுத்து இது ஒரு பெரிய ஒரு முயற்சி, குவாலிட்டி கனெக்ட் அப்படின்னு. அதுக்கப்புறம் உங்களுக்கு இது சம்பந்தமாக ஒரு டெலிகேஷன், ஒரு பிஐஎஸ் டெலிகேஷன் தான் பிஐஎஸ் ஆஃபீஸர்ஸ் ப்ளஸ் எங்களோட லைசன்ஸஸ், ரொம்ப வருஷமாக ஐஎஸ்ஐ லைசன்ஸ் வச்சுட்டு இருப்பாங்கல்ல அவங்க ப்ளஸ் அகாடமியெல்லாம் சேர்ந்து சீஃப் மினிஸ்டர்ஸை போய் பார்ப்போம். என்ன சொன்னோன்னா அவங்களுக்கு வலியுறுத்துறதுக்கு நீங்கள் வந்து தயவு செஞ்சு அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்ஸில் ஐஎஸ்ஐ மார்க் ப்ராடக்டை நீங்கள் வாங்கணும் அப்படின்றத அவர் டைரக்ஷன்ஸ் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா ஐஎஸ்ஐ மார்க் ப்ராடக்ட் வந்து ஒரு ஸ்கீமில், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் வந்து நல்ல தரமான ப்ராடக்டாக யூஸ் பண்ணணும் இல்லை நம்ம. ஸோ அந்த தரமான ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அந்த ஸ்டாண்டர்ட் என்ன, அதுக்கு ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கா அப்படின்றத அதை பார்த்து வாங்கினா தான் அந்த ஸ்கீம் நல்லபடியாக நடக்கும். ஸோ அதை பற்றி ஒரு மீட்டிங்காக பாண்டிச்சேரி சீஃப் மினிஸ்டர் போய் பார்த்தோம். அதை அவங்கள வந்து எம்பசைஸ் பண்ண சொன்னோம். அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்ஸை பிஐஎஸ் சர்டிஃபிகேஷன் உள்ள ப்ராடக்ட்ஸாக யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இங்கேயே நாங்கள் கேட்டிருக்கோம். இன் தமிழ்நாடு. அதுக்கப்புறம் நேற்றுக்கு ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு பண்ணுறாங்க பிர்லா பிளானட்டேரியமில் 26 to 28. அதில் வந்து நாங்கள் ஸ்டால்ஸ் போட்டு அதுலேயும் அங்கே வர ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியமாக வருவாங்க. ஐ திங்க் தே செட் மோர் தேன் 3,000-4,000 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. அவங்களுக்கு பிஐஎஸ் கேர் ஆப் ஸ்டாண்டர்ட் எப்படி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ண, ஆல் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸை நம்ம பிஐஎஸ் கேர் ஆப்பில் ஈஸியாக ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு வந்து அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு, அதுவும் சில ஃபன் கேம்ஸ் வச்சு ஸ்கூல் சில்ட்ரனுக்கு சொல்லித்தரதா இருக்கும் நாங்கள். ஸோ தீஸ் ஆர் இது. நேத்திக்கு வந்து கன்சியூமர் ப்ரொடெக்ஷனுக்காக ஒரு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க 2 இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸு அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து
ஒரு சர்ச் அண்ட் சீஷர் பண்ணி எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து அதில் அமேசானில் இந்த புதுவயல் பொன்னேரி தாலுக்கு அந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற அமேசான் செல்லர் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெடில் ரெய்டு பண்ணோம். அதில் 3376 ப்ராடக்ட்ஸ். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டட் ஃப்ளாஸ்க்கு, இன்சுலேட்டட் ஃபுட் கண்டெய்னர், போர்ட்டபிள் வாட்டர் பாட்டில், சீலிங் ஃபேன், டாய்ஸு இதெல்லாம் சீஸ் பண்ணியிருக்கோம். எவ்வளோனா 3376. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி மேண்டேட்ரி சர்டிஃபிகேஷனில் கொண்டு வந்துட்டாங்க. மேண்டேட்ரி சர்டிஃபிகேஷன்னா இந்த ப்ராடக்ட் எல்லாம் கட்டாயமாக ஐஎஸ்ஐ வாங்கியிருக்கணும், பிஐஎஸ் சர்டிஃபைடாக இருக்கணும். அப்போ தான் இதை விற்கவே முடியும். ஸ்டோர் பண்ணால் கூட அது வந்து ஐஎஸ்ஐ மார்க்கோட தான் இருக்கணும். அந்த உற்பத்தியாளர்கள் ஐஎஸ்ஐ மார்க் வாங்கிட்டு தான் அதை விற்கவே செய்யணும். அப்படி இருக்கிற இந்த ப்ராடக்ட்ஸை வந்து இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் ஐஎஸ்ஐ இல்லாமல் பார்த்தோம். இந்த ப்ராடக்ட்ஸ் ஐஎஸ்ஐ இல்லாமல் இருந்ததுனால இது வயலேஷன் ஆஃப் செக்ஷன் 17 ஆஃப் பிஐஎஸ் ஆக்ட். அது தண்டனைக்குரிய குற்றம். அது செக்ஷன் 29 அதுக்கு பெனால்டி கொடுத்துருக்காங்க. வயலேஷன் ஆஃப் செக்ஷன் 17 தண்டனை வந்து அப் டு 2 years, அப் டு 2 வருஷம் வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட், மினிமம் 2 lakhs ஃபைன். அது வந்து இட் கேன் எக்ஸ்டெண்ட் அப் டு 10 times the value of material seized. அல்லது இரண்டுமே, ஃபைன் as well as penalty. ஸோ இது வந்து அமேசானில் மட்டும். இதே மாதிரி ஃப்ளிப்கார்ட்லேயும் சைமல்டேனியஸாக எந்த இடம்னா வேப்பம்பட்டு ரோட், கொடுவள்ளி, திருவள்ளூர் மாவட்டத்தில் பண்ணோம். அங்கே வந்து எங்களுக்கு பேபி டயப்பர்ஸ், அப்புறம் இது சேம் கேசரால்ஸ், அப்புறம் கேசரால்ஸ்னால் நம்ம ஹாட் பாட் இருக்குல்ல அது, அப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில்ஸ், அதுக்கப்புறம் இன்சுலேட்டட் ஃப்ளாஸ்க்குன்னு சொல்லுவோம்ல அது, ப்ளஸ் டாய்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே பேபி டயப்பர், கேசரால்ஸ், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில், இன்சுலேட்டட் வாட்டர் பாட்டில் கிடச்சிது. இன்ஃபேக்ட் டாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 January 2021 மேண்டேட்டரி ஆயிடுச்சு, கட்டாயம் ஆயிடுச்சு. ஐஎஸ்ஐ முத்திரை இதெல்லாம் கம்பல்சரி. ஸோ இதில் இந்த ப்ராடக்ட்டும் ஐஎஸ்ஐ மார்க் வந்து கம்பல்சரி. இங்கேயும் ஐஎஸ்ஐ இல்லாமல் அங்கே ஸ்டோர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் அகெயின் வயலேஷன் ஆஃப் செக்ஷன் 17. அதுக்கான தண்டனை வந்து செக்ஷன் 29 சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுக்கு என்னென்னா பிஐஎஸ் கேர் ஆப் அப்படின்றது வந்து பிஐஎஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இந்த பிஐஎஸ் கேர் ஆப் ஈஸியாக ஒரு ஃபோனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் இம்பார்ட்டண்ட்டாக நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் முக்கியமாக 4 டைப். ஃபஸ்ட்டு வெரிஃபை லைசன்ஸ் நம்பர். எந்த பொருளுக்கும் ஐஎஸ்ஐ முத்திரை இருந்ததுன்னா ஐஎஸ்ஐ முத்திரை கீழே ஒரு நம்பர் இருக்கும், மேலே ஒரு நம்பர் இருக்கும். மேலே இருக்கிற நம்பர் வந்து அந்த பொருள். ஸோ இந்த வாட்டர்னா இதுக்கு இந்த மேலே இருக்கிற நம்பர், அதுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும், அதை குறிக்கிற பொருள். கீழே இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா பிஐஎஸ் அவங்களுக்கு வழங்கின லைசன்ஸ் நம்பர், CM/L இருக்கும், சர்டிஃபிகேஷன் மார்க்ஸ் பார் லைசன்ஸ், அந்த நம்பர். இதில் வெரிஃபை லைசன்ஸில் அந்த நம்பரை நீங்கள் அந்த பிஐஎஸ் கேர் ஆப்பில் இருக்கிற டைலில் நீங்கள் போட்டிங்கன்னா அது யார் உற்பத்தியாளர், யார் அது, அவரோட அட்ரஸ் என்ன, தற்சமயம் அந்த லைசன்ஸோட ஸ்டேட்டஸ் என்ன, அந்த லைசன்ஸில் என்னெல்லாம் வெரைட்டிஸ் கவர் ஆகிருக்கு, எல்லா டீட்டெயில்ஸ், அந்த லைசன்ஸோட வேலிடிட்டி என்ன, எல்லா டீட்டெயில்ஸும் அதில் வந்துடும். அதே மாதிரி ஹால்மார்க்கில் HUID, ஒவ்வொரு நகையில் இருக்கிற 6 digit யூனிக் ஐடி அது, ஒவ்வொரு நகையில் இருக்கிறது. ஒவ்வொரு நகையில் இருக்கிற 6 digit நம்பரை அதில் வெரிஃபை HUIDயில் போட்டு வெரிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த நகையோட பியூரிட்டி என்ன, அதோட ஃபைன்னஸ் என்ன, எல்லா டீட்டெயில்ஸும் வரும். அது என்ன நகை, என்னைக்கு ஹால்மார்க் பண்ணாங்க, அந்த டீட்டெயில்ஸ் வந்துடும். மூணாவதாக சிஆர்எஸ் முத்திரை. எலக்ட்ரானிக் குட்ஸில் நம்ம யூஸ் பண்ணுற ஃபோன்லேருந்து, நம்ம டிவிலேருந்து, உங்களோட லேப்டாப், டேப், என்ன எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் இருந்தாலும் அதோட சேஃப்டிக்காக கொடுக்குற முத்திரை. கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்கீம், சிஆர்எஸ். அந்த முத்திரை வந்து அதில் 6 போட்டிருப்போம். 6னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஃபாலோட் பை ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை இங்கே வெரிஃபை 6 நம்பரில் போட்டு வெரிஃபை பண்ணால் உங்கள் மொபைல் ஃபோனோ, நீங்கள் மொபைல் ஃபோனை வெரிஃபை பண்ணிங்கன்னா இது எந்த ஃபோனு, என்ன மாடல், எந்த நாட்டில் மேனுஃபேக்சர் ஆச்சு, அதோட லைசன்ஸ் வேலிடிட்டி என்ன, கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வரும். ஸோ பிஐஎஸ் வந்து நுகர்வோர் பாதுகாப்புக்காக, நுகர்வோர் உரிமைகளுக்காக நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போது நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே அதை சார்ந்திருக்கோம்.
சரி மேடம், வந்து ட்ரைன் பண்ணிக்கல அவங்க மேலே ஏதாவது வழக்கு இழக்கு போட்டுருக்கீங்களா? என்ன நடந்திருக்கு? அதோட status என்ன? வழக்கு போட போகிறோம் நாங்கள் Okay. ஃபார் வயலேஷன் ஆஃப் BIS ஆக்ட் கட்டாயம் போடும். சரி மேடம், இது ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷன் போட்டீங்களா? அதே மாதிரி ரிலையன்ஸு இந்த மாதிரி கம்பெனிலாம் பண்ணுவீங்களா? ஏற்கனவே பண்ணியிருக்கோம். ரெய்டு வந்து இட்ஸ் ஆன்கோயிங் ஆக்டிவிட்டி. இல்லை ரிலையன்ஸு ரிலையன்ஸ் ஜியோ மார்ட்டு அது மாதிரிலாம் வந்துருக்கு, இப்போ டி மார்ட் வந்துருக்கு. அங்கெல்லாம் மக்கள் குஞ்சு போய் வாங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பார்த்தா கூட அவங்க வந்து சின்னதாக போட்டிருப்பாங்க, தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் போய் பார்க்குறீங்களா? அதுவும் பண்ணியிருக்கோம், பண்ணவும் போகிறோம். நீங்கள் இன்னொன்று இந்த BIS கேர் ஆப்பில் கம்ப்ளைண்ட்ஸ்னு ஒரு டைல் இருக்குது. ஈஸியாக நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நீங்கள் வெரிஃபை பண்ணும்போது நம்பர் செக் பண்ணும்போது தப்பாக இருந்ததுன்னா அதுவே உங்களுக்கு ப்ராம்ப்ட் பண்ணும், உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணுமா அப்படின்னு. கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு வந்துடும். கம்ப்ளைண்ட் பண்ணலைன்னா கூட நாங்கள் வந்து ரெகுலராக எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வருது எங்களுக்கு, அதில் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது தான். சரி. அப்புறம் இந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குல்ல மேடம், அதுக்கு உங்களுடைய கண்ட்ரோலில் வருதா இல்லை அது வேறையா? ட்ரக் சொல்லலை, இந்த ஸ்டிக்கு, வீல் சேரு, ஸ்ட்ரக்சரு, அப்புறம் சின்ன சின்ன மெட்டீரியல் வாங்குறாங்களா, அந்த ரிப்பேண்டு, இதுக்கெல்லாம் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு எங்கள்கிட்ட ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. எங்கள்கிட்ட மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டுக்கு நிறைய பேர் லைசன்ஸும் வாங்கியிருக்காங்க. அதுவும் ஆல் இண்டியா ஃபர்ஸ்ட் லைசன்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் தான் எல்லாரும், அதுவும் சென்னை சுற்றி இருக்கிற மேனுஃபேக்சரர்ஸ் தான் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. இன்ஃபேக்ட் பாண்டிச்சேரியில் கூட வாங்கியிருக்காங்க. ஸோ இருக்குது, எக்யூப்மெண்ட்ஸ்க்கு இருக்குது. வீல் சேருக்கு நாங்கள் மானக் மந்தனே பண்ணோம். வீல் சேர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வீல் சேர் அதுக்கு இருக்குது, ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஆனால் என்னென்னா அது இன்னும் கட்டாயமான சர்டிஃபிகேஷனுக்கு வரல. ஸோ அதனால வாலண்டரியில் இருக்கிறதுனால இப்போ நாங்கள் கொடுத்த லைசன்ஸ்லாம் கூட அவங்களா முன் வந்து, ஒரு குவாலிட்டி கான்ஷியஸ் மேனுஃபேக்சரர் அவங்களா முன் வந்து அவங்க லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க. இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு நாங்கள் எவ்ரி மந்த் வந்து இதை பற்றி பண்ணுறோம். நாங்கள் மானக் மந்தனில் இந்த இந்த வீல் சேரை பற்றி ஒரு மானக் மந்தன் பண்ணோம். ஒரு 2 months பேக், ஐ திங்க் இது டிசம்பரில் என்னெல்லாம்னா அதில் நாட் ஓன்லி வீல் சேர், ஒரு 7-8 எக்யூப்மெண்ட், ஆல் மெடிக்கலில் அந்த ஸ்ட்ரெச்சர்ஸு, அவங்க கால் அந்த கிளச்சஸ்ஸு, அதுக்கெல்லாம் கூட பண்ணுவாங்க. இருக்குது, ஸ்டாண்டர்ட் இருக்குது. கடந்த இதுக்கு மேடம் இந்த ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க அந்த பொம்மைகள், சைனா ஃபுட்ஸ், அதுக்கெல்லாம் மேடம் சார் அதுதான் ஃபாரின் மேனுஃபேக்சரர் ஸ்கீம். இப்போ நான் சொன்ன இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணால் கூட இந்த BIS ஆக்ட் அவங்களுக்கும் உண்டு. ஸோ ஃபாரின் மேனுஃபேக்சரர்ஸ் அவங்க முதல்ல எங்கிட்ட BIS சர்டிஃபிகேஷன் வாங்கணும். அதுக்கு நாங்கள் நிறைய ஒரு 2500க்கு மேலே லைசன்ஸ் கொடுத்து வச்சுருக்கோம். நாங்கள் அந்த மாதிரி ISI முத்திரை உள்ள பொருட்கள் மட்டும்தான் உள்ள கண்ட்ரிலேயே என்டர் ஆகும். இந்த லைசன்ஸ் வாங்குறதுக்கு வந்து எளிமையான ஒரு திட்டத்தை நீங்கள் வச்சுருக்கீங்க? இருக்குது சார். ஆக்சுவலாக அதாவது இப்போ ஒன்று வந்து எங்களுக்கு கம்ப்ளீட்லி டிஜிட்டல் சார். நீங்கள் அவங்க ஒரு உற்பத்தியாளர் அவரோட கம்பெனியில் உட்காந்துட்டு அவரோட லேப்டாப்பை தந்து மானக் ஆன்லைன் அப்படின்னு சொல்லி ஒரு வெப் போர்ட்டல் இருக்குது. அதை எப்படி ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலான்னா BIS ஞாபகம் வச்சுக்கோங்க, EBISன்னு போட வேண்டியது தான். ஈனா எலக்ட்ரானிக் BIS, EBIS போட்டிங்கன்னா அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகிடும். அதில் ஒரு அவராக ஓப்பன் பண்ணிக்கணும். ஒரு ஒரு லாகின் ID கிரியேட் பண்ணிவிட்டு அவர் அந்த அது வழியாக தான் அவரோட அப்ளிகேஷனே சப்மிட் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். இது தவிர உங்களுக்கு நீங்கள் சொல்கிற டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 மெத்தட்ஸ் இருக்குது. சிம்பிளிஃபைட் ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குது, நார்மல் ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குது. சிம்பிளிஃபைட் ப்ரொசீஜரில் ஏற்கனவே நிறைய லேப்ஸ் இருக்குது, ஒரு பொருளை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய லேப்ஸ் இருக்குது. அப்படின்னா அந்த உற்பத்தியாளர் அவர் இந்த போர்ட்டலில் நான் சிம்பிளிஃபைட் ப்ரொசீஜரில் அப்ளை பண்ண போகிறேன்னு சொல்லி இதில் QR கோட்னா உங்களுக்கு தெரியும்ல, QR கோடை வந்து ஜெனரேட் பண்ணி அந்த அவர் அனுப்ப வேண்டிய சாம்பிளில் இந்த போர்ட்டல் வழியாக ஜெனரேட் பண்ண QR கோடை எடுத்து அந்த சாம்பிளில் வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு இவராக அந்த அப்ரூவ்டு BIS அப்ரூவ்டு லெபார்ட்டரிக்கு அனுப்பிச்சிடலாம். அவங்களும் அவங்க டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க அந்த போர்ட்டல்லையே அவங்க அப்லோட் பண்ணுவாங்க. பிரிண்ட் அவுட்லாம் கிடையாது, எல்லாமே போர்ட்டல், எல்லாமே டிஜிட்டல். அவங்க அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க எங்களுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சிம்பிளிஃபைட் ப்ரொசீஜரில் அவங்க அப்ளை பண்ணோடனே வித்தின் 30 days அவங்களுக்கு லைசன்ஸ் கிடைக்கும். நாங்கள் போய் வெரிஃபை பண்ணுவோம். அவங்க அப்ளை பண்ணோன்னே இல்லை அவங்க சொன்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி அவங்க ஃபேக்ட்ரியில் இருக்கிற மெஷினரியை வெரிஃபை பண்ணுவோம், டெஸ்ட் எக்யூப்மெண்ட்டை வெரிஃபை பண்ணுவோம், ப்ளஸ் அங்கே டெஸ்ட் பண்ணுற ஆளுங்க இருக்காங்கல்ல குவாலிட்டி கண்ட்ரோல் பர்சனல்,
அவங்களோட கேப்பபிலிட்டியை வெரிஃபை பண்ணுவோம், ப்ளஸ் சாம்பிளும் எடுப்போம். ஆனால் அந்த சாம்பிளோட ரிப்போர்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டோம். ஏன்னா அவங்க ஏற்கனவே டெஸ்ட் பண்ணி அவங்க அப்லோட் பண்ணுறாங்கல்ல சாம்பிள், அந்த ரிப்போர்ட்டை வச்சு அவங்களுக்கு லைசன்ஸ் 30 டேஸில் அவங்க வாங்கிக்கலாம். இன்னொன்று நார்மல் ப்ரொசீஜர் வேறு, அவங்க அப்ளை பண்ணுறாங்க, நாங்கள் போய் வெரிஃபை பண்ணுறோம். இதே மெஷினரி, டெஸ்ட் எக்யூப்மெண்ட்டு, டெஸ்டிங் கேப்பபிலிட்டியில் வெரிஃபை பண்ணிவிட்டு சாம்பிள் எடுத்து அந்த சாம்பிள் ரிப்போர்ட் வந்து அது பாஸ் ஆகுதான்றதை பார்த்துட்டு தான் அவங்களுக்கு கொடுப்போம். அதுவும் 90 டேஸ். மேக்ஸிமம் 90 டேஸில். ஆமாம், சிம்பிளிஃபைடாக 30 டேஸ். மட்டும் எவ்வளோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம்? 750 ப்ராடக்ட்டு, 1200க்கு மேலே, அதாவது 22,000க்கு மேலே ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. அதில் ஒரு 1500 வந்து ப்ராடக்ட் ஸ்டாண்டர்ட்ஸு. அதில் 750 ப்ராடக்ட் வந்து சிம்பிளிஃபைட் ப்ரொசீஜரில் தான் அப்ளை பண்ணணும்னு லிஸ்டே இருக்குது. அவங்க அதை அந்த ப்ராடக்ட் அவங்க போனாலே நீங்கள் சிம்பிளிஃபைட் ப்ரொசீஜர்லாம் அப்ளை பண்ணோன்னே வரும். வெளிநாட்டில் வந்து நிறைய பொருட்கள் வந்து இப்போ இறக்குமதி ஆகிடும். எல்லா பொருட்களுமே ஐஎஸ்ஐ முறையோட தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. அவங்க கம்பல்சரி சர்டிஃபிகேஷனில் ப்ராடக்ட் அறிவிச்சாங்கன்னா அவங்க கட்டாயமாக ஐஎஸ்ஐ முத்திரை எடுத்தால் தான் உள்ளே வரணும். அப்படி முத்திரையே இல்லாமல் நிறைய பொருட்கள் கிடைக்குதுங்க. அதுதான் சார். இப்போது நான் சொன்ன இந்த 22,000 இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸில் 762 ப்ராடக்ட்ஸ் வந்து மேண்டேட்டரி சர்டிஃபிகேஷனில் இருக்குது. அந்த மேண்டேட்டரி சர்டிஃபிகேஷன் வந்து அப்படின்னா என்னன்னா, மினிஸ்ட்ரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வெவ்வேறு மினிஸ்ட்ரி, வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து சில காரணங்களுக்காக அவங்க அந்த ப்ராடக்டை கட்டாயமாக ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கணும்னு சொல்கிறாங்க. இது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, சேஃப்டி ஆஃப் ஹியூமன் லைஃபு, பிளான்ட் லைஃபு, என்விரான்மெண்டலோட ப்ரொடெக்ஷன், ஹெல்த் ரீசன்ஸு, இதுக்காக மினிஸ்ட்ரி வெவ்வேறு மினிஸ்ட்ரி வந்து அந்த பொருட்களை வந்து கட்டாயமாக பிஐ சர்டிஃபிகேஷன் இருந்தால் தான் இது இறக்குமதியும் பண்ணணும். இங்கே டொமஸ்டிக் மேனுஃபேக்சரும் ஐஎஸ்ஐ முத்திரையோட தான் அதை வாங்கினதுக்கப்புறம் தான் அதை பண்ணணுன்ற ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர்னு கொண்டு வராங்க. சரிங்களா? இதான் அந்த QC1 சொல்லுவோம், குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர். அந்த மாதிரி குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டரில் 760 ப்ராடக்ட்ஸ்க்கு மேலே 769 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த 769 ப்ராடக்ட்ஸும் இந்தியாவில் உற்பத்தி பண்ணாலும் சரி, இந்தியாவில் இறக்குமதி ஆனாலும் சரி, பிஏஎஸ் சர்டிஃபிகேஷன் இருந்தால் தான் கண்ட்ரிக்குள்ளேயே. கஸ்டம்ஸால பறிமுதல் செய்யப்படுற பொருட்கள் இருக்குது மேடம். சமீபத்தில் கூட பார்த்துட்டு வரோம், நிறைய டாய்ஸு, அதை தவிர்த்து சில பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே இது பண்ணுறாங்க. அவங்க அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய கஸ்டம்ஸ் அதை சீசர் பண்ணாலும் நம்ம அதை ஓவர்டேக் பண்ணுவோமா? அந்த பொருட்களை நம்ம சீஸ் பண்ணி இந்தியாக்குள்ளேயே வராது. இல்லை, இப்போ இந்த போர்ட்டுக்குள்ளெல்லாம் பிடிக்கிறாங்க. இன்னும் ஏர்போர்ட், கார்கோ மாதிரியான இடத்தெல்லாம் டன் கணக்கில் சில பிளாஸ்டிக் டாய்ஸ் ஐட்டம்லாம் மாட்டுது. டாய்ஸ், அதான் சார், டாய்ஸ் வந்து கட்டாயமான சர்டிஃபிகேஷனில் இருக்குது. டாய்ஸ் கட்டாயமான சர்டிஃபிகேஷனில் இருக்கிறதுனால தான் நாங்களே ரெய்டு பண்ணியிருக்கோம் நிறைய இடத்துல. ஸோ கட்டாயமான சர்டிஃபிகேஷனில் இருந்ததுன்னா வெளியிலேருந்து ஐஎஸ்ஐ முத்திரை இல்லாமல் உள்ளே வரக்கூடாது. கஸ்டம்ஸ் அதை ஸ்டாப் பண்ணிருக்கோம். லாஸ்ட் இயர் எவ்வளோ மேடம் நம்ம தமிழ்நாட்டில் ரைடு ஏதாவது பண்ணியிருக்கோம்? லாஸ்ட் இயரில் ஓவரால் எவ்வளோ ஃபிகர் ஏதாவது இருக்குங்களா? எத்தனை இடத்துல பண்ணியிருக்கோம், எவ்வளோ வேல்யூ இருக்கு? ஆ 22-23ல 24 ரெய்டு பண்ணோம். 23-24ல 13 ரெய்டு. 24-25ல இது வரைக்கும் 9 ரெய்டு. மேம், ஒரு கம்ப்ளைண்ட் உங்களுக்கு பதிவானா அந்த கம்ப்ளைண்ட் மீது நடவடிக்கை வந்து எத்தனை மணி நேரம் இல்லை எத்தனை நாட்கள் எடுப்பீங்க? ஆக்சுவலாக எங்களுக்கு அதுக்கும் டைம் நார்ம்ஸ் இருக்குது சார். அதான் மேடம் கேட்குறோம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு சிஸ்டம் இருக்குது. ஃபர்ஸ்ட் யார் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களோ அதை கம்ப்ளைனன்ட் எண்ட் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது யார் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல ஒரு இன்வெஸ்டிகேஷன், கரெக்டாக அந்த கம்ப்ளைண்ட்டு இது கரெக்டான ஐஎஸ்ஐ மார்க் இருக்குது, அந்த அவங்க சொல்கிற அந்த இது கரெக்டான அந்த இன்வெஸ்டிகேஷன். ஏன்னா அதுலேருந்து எங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அது உற்பத்தியாளர் யார், அவர் எந்த தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கணுன்ற கட்டாயம் கிடையாது, இல்லை வேற ஒரு மாநிலத்தில் இருக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அது முடிச்சதுக்கப்புறமா லைசன்சி அண்ட் இன்வெஸ்டிகேஷனும் பண்ணுறோம். ஸோ அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட் வந்து அதாவது ப்ரூவ் அண்ட் கரெக்ட் அப்படின்னா ஒன்று அந்த கம்ப்ளைண்ட் பண்ணவருக்கு அந்த ப்ராடக்ட்டுக்கு ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட். ஏன்னா எங்கள் லைசன்ஸி தானே நீங்கள் பண்ண இது வந்து தப்பாக இருந்ததுன்னா அதில் ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறோம். இன்னொன்று என்னென்னா இவர் மேலே நடவடிக்கை எடுக்கும்.
It could be stop marking or it could go also to cancellation of license. இது ஒர்த்தே எவ்வளோ மேடம் இந்த Last year 2025 9 பண்ணியிருக்கீங்க அதுக்கு ஒர்த்தே எவ்வளோ லாஸ்ட் இயர் 20 13 பண்ணியிருக்கீங்க அதுக்கு ஒர்த்தே எவ்வளோ இல்லை வேல்யூ எவ்வளோ ஃபீச்சரோட ஓவரால் Worth அது நம்ம இப்போ அது we cannot tell. இது எல்லாமே வெவ்வேறு corporate- ப்ராடக்ட்ஸ் அது வெவ்வேறு பொருட்கள் அது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டரு, கெப்பாசிட்டர், எலக்ட்ரோட்ஸு, டாய்ஸு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப்ஸு, எல்இடி ப்ராடக்ட்ஸில் எல்இடி ப்ராடக்ட்ஸு, ஸ்டாம்பிங், லேமினேஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மர்ஸு, அப்புறம் இன்சுலேஷன் இது எல்லாமே டேப்ஸ். பேஸ்ட் ஆன் த கம்ப்ளைண்ட் மேடம். நம்ம ரைட் பண்ணது எல்லாமே ஆ. பேஸ்ட் ஆன் த கம்ப்ளைண்ட்ல தான் ரைட் பண்ணுவோம். ஆமாம், பேஸ்ட் ஆன் கம்ப்ளைண்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும், மெயிலும் வரும். இங்கே இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அலுமினியம் எல்லாம் இன்காட்டு, பேபி டைப்பர்ஸ், அப்புறம் நான் பாலியஸ்டர் ஸ்டேபிள் ஃபைபர், இதுதான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கவர் பண்ணுவோம். ஸோ டோட்டலாக எங்களால் சொல்ல முடியும். மேடம் அதே மாதிரி இன்னைக்கு சோஷியல் மீடியாலலாம் வந்து குறிப்பாக யூடியூப்ல வந்து ரொம்ப கம்மியான விலையில கிடைக்குதுன்னு சொல்லிட்டு சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதிகமாக ப்ரொமோட் பண்ணிட்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாட்டர் ஹீட்டராக இருக்கட்டும், நீங்கள் சொன்ன மாதிரியே நிறைய இது இல்லாமல் ஹெல்மெட்டு அந்த ஸ்டாண்டர்ட் இல்லாமல் நிறைய பண்ணிட்டு வராங்க. இவங்களை இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணுறாங்க இல்லைங்களா, இவங்களை மானிட்டர் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது ப்ரிகாஷனரி ஆக்ஷன்ஸ் எடுத்துருக்கோமா, இல்லை அதுக்கு ஏதாவது ஒரு ரூல் இருக்குங்களா? இந்த மாதிரி இந்த ஐஎஸ்ஐ முத்திரை இல்லாத பொருட்களை ப்ரொமோட் பண்ணாலும் ஆக்சுவலாக அது பண்ணக்கூடாது. பட் நிறைய நடந்துட்டு வருது மேடம். பட் அதுக்காக மேபி நீங்கள் சொல்கிறது பிஐஎஸ் வந்து அவேர்னஸ் கொண்டு வரணும் சார். சோஷியல் மீடியாவில் @BIS சென்னை @BIS சென்னை நீங்கள் எக்ஸ் வலைதளமாக இருந்தாலும் சரி, யூடியூபு, இன்ஸ்டாகிராம், அப்புறம் ஃபேஸ்புக்கு, எல்லாத்துலேயும் லிங்க்டின் எல்லாத்துலேயும் இருக்கோம். நாங்கள் எங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் ரைடு எல்லாத்துலேயும் இருக்குது. @BIS சென்னை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வரும். ஸோ இதில் மெயின் பார்த்தீங்கன்னா அவேர்னஸ், மக்களுக்கு அவேர்னஸ் வந்துச்சுன்னா இவங்களாம் காண போயிடுவாங்க. மேடம் மக்கள் வந்து இப்போ பார்க்குறாங்கன்றத விட நீங்கள் வந்து சம்மந்தப்பட்ட இடத்துலே இருக்கீங்க. ரொம்ப கம்மியான விலையில வந்து நாங்கள் ப்ராடக்டை கொடுக்குறோம்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் அது சார் அது எப்படி எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, என்ன மாதிரி ஹவு மெனி மெனி ஆடு எல்லாரையும் பண்ணுறதுக்கு நம்ம அவேர்னஸ் பண்ணிட்டோம்னா இட் இஸ் ஈஸியர் சார். ஒருத்தராக நம்ம யார் பண்ணுறாங்க என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்கறத விட மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் ஃபேமஸான நிறுவனங்களே நிறைய இந்த இருக்கிறதுலேயே ரொம்ப ஓகே. கம்மியாக இந்த அவேர்னஸ் வந்ததுன்னா யாராவது ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா கூட நமக்கு இதை பற்றி தெரியும். இன்ஃபேக்ட் நீங்கள் சொல்கிறது யாருன்னு தெரியல எனக்கு. பட் தட் இஸ் ஒன் திங் விச் அவேர்னஸ் கொண்டு வந்துட்டோம்னா மக்களே அதை வந்து நிராகரிச்சிருவாங்க. இந்த அவேர்னஸ் வந்து இப்போ மீடியா அதுதான் கேட்குறேன். ஆக்சுவலாக சார் கிராமசபா பற்றி நான் சொல்லலை. கிராமசபா நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கிராம சபாவில் இருக்கிற பிரசிடென்ட் அண்ட் செக்ரட்டரியை ட்ரெயின், இது தவிர கொஞ்சம் கிராம சபாலேயே போய் ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு வந்து பிஐஎஸ்னா என்ன, ஹால்மார்க்கிங்னா என்ன, ஏஎஸ்ஐ முத்திரைனா என்ன அப்படின்றத டிஸ்ட்ரிக்ட் லெவல் கலெக்டரேட்ஸ் இருக்குல்ல, அவங்களோட ஹெல்ப்பில் எல்லா செக்ரட்டரிஸ் அண்ட் பிரசிடென்ட்ஸ் ஆஃப் பஞ்சாயத்து எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு சென்சிட்டைசேஷன் பண்ணியிருக்கோம். பிஐஎஸ் ஸ்டாண்டர்ட்ஸ்னால் இது நீங்கள் பிஐஎஸ் கேர் ஆகும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அதை பார்த்து எங்களுக்கு இப்போ லைசன்ஸ் அப்ளை பண்ண வந்திருக்காங்க. தட் சம்திங் இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்கா, நான் இதை பண்ணுறேன் நான் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ண வந்திருக்காங்க. அதையும் ரெய்டு பண்ணிட்டு இருக்கோம். சிதம்பரம்ல போன வாரம் ரெய்டு பண்ணோம். நாங்கள் ஒரு அசைன் அண்ட் ஹால்மார்க்கிங் சென்டர் உரிமம் இல்லாமல், அதுக்கு ரெக்கக்னிஷன் பேர். ஹால்மார்க்கிங் பார்த்தீங்கன்னா ஜுவல்லர்ஸ்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கும். அசைன் அண்ட் ஹால்மார்க்கிங் சென்டர் தான் அந்த ஜுவல்லர்ஸ் வந்து ஜுவல்லரி அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணுவாங்க. அந்த அசைன் அண்ட் ஹால்மார்க்கிங் சென்டர்ஸ் வந்து பிஐஎஸ் ரெகக்னைஸ்டு சென்டராக இருக்கும். அவங்க தான் அதுக்குன்னு அந்த போர்ட்டல் நான் சொன்ன அந்த மாநில ஆன்லைன் போர்ட்டல் அவங்களுக்கு அந்த ஹெச்யூஐடி வழங்குறதே பிஐஎஸ் தான். அந்த மாதிரி சிதம்பரத்தில் ஒரு பிஐஎஸ் ரெகக்னிஷன் வாங்காத ஒரு அசைன் அண்ட் ஹால்மார்க்கிங் சென்டர் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. போன சண்டே தானே சாட்டர்டே ரெய்டு பண்ணி அங்கே சீஸ்ட் ஜுவல்லரி. ஸோ அந்த மாதிரி நடவடிக்கை கூட நடந்துட்டு இருக்கு. கைது வந்து பிஐஎஸ் சட்ட பிரகாரம் வயலேஷன் மிஸ்யூஸ்க்கு தான். அந்த பவர் வந்து கைது செய்கிற பவருக்கு வந்து பிஎஸ் இது வி ஹாவ் டு ஃபைல் அ கேஸ் ஒன்று. அந்த மாதிரி அவங்க நடவடிக்கை எடுத்துக்கோங்க. ஏன் அது
கேனம்பாக்கம்ல ஒரு ஜுவல்லரி கடையிலேயே கம்ப்ளைண்ட் வந்தது. ஜுவல்லரியில ஹால்மார்க் இல்லாம, அதான் HUID இல்லாம பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க போய் வி டிட் ரேட். இதை தவிர சவுத்ல கூட பண்ணியிருக்கோம், மதுரையில, அப்புறம் இன்னொரு ரோட்லேயும் பண்ணோம், புதுக்கோட்டையிலையும் பண்ணோம். ஸோ அது ரெகுலராக நடந்துருக்கு. நான் இதில் சொல்லலை நான், ஏன்னா புதுக்கோட்டை மதுரை இது இருக்கிறதுனால நான் சென்னை பிரான்ச் பற்றி மட்டும் நான் சொல்லுவேன். அதாவது மதுரையில் ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது, கோயம்புத்தூரில் ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது, சென்னையில் ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது. சென்னையில் சதர்ன் ரீஜனல் ஆஃபீஸும் இருக்குது, சதர்ன் லெபார்ட்டரி கூட இருக்குது, சதர்ன் ரீஜனல் லெபார்ட்டரி. அமேசான் ஃப்ளிப்கார்ட்டை சீஸ் பண்ணியிருக்கீங்க 3376 ப்ராடக்ட்ஸ். இதே இன்னும் வழக்கு நேற்று நைட்டு 4 மணிக்கு தான் அவர் வீட்டுக்கு வந்தது. நைட்டு 12 மணிக்கு வரைக்கும் இருந்தார். நேற்று காலையில் தான் வந்தார் அவர் வெயிட்டு முடிச்சுட்டு. இவர் தான் அமேசானில் இவர் இருந்தார். He came at 4 o'clock he reached home. காலையில் உங்களுக்கு 9 மணிக்கெலாம் ஐ திங்க் ப்ரெஸ் ரிலீஸ் வந்துச்சுன்னு. எப்போ அந்த ஷிஃப்ட் இமீடியட்லி they will take. Immediately. Penalty உங்களுக்கு imprisonment சொன்னேன், penalty plus imprisonment or both. ஐஎஸ்ஐ பொருட்களுக்கும் ஐஎஸ்ஐ சார், அதாவது பெனால்ட்டி என்னன்னா up to 1 year வரைக்கும் imprisonment. Sorry, up to 2 years. Up to 2 years வரைக்கும் imprisonment. Minimum 2 lakh. Then it can extend. அதாவது 2 லட்சத்திலேருந்து ஆரம்பிச்சு 10 times of the value of goods seized. அதாவது எவ்வளோ சீஸ் பண்ணியிருக்கோமோ அது 10 மடங்கு வரைக்கும் அது எக்ஸ்டெண்ட் ஆகலாம். மினிமம் 2 லட்சத்துலேருந்து 10 times வேல்யூ எவ்வளோ அதாவது சீஸ் பண்ணியிருக்கோமோ 10 times அதோட வேல்யூ வரைக்கும் அது எக்ஸ்டெண்ட் ஆகலாம். அல்லது இரண்டுமே, அதாவது imprisonment as well as ஐஎஸ்ஐ பொருட்களுக்கும் ஐஎஸ்ஐ இல்லாத பொருட்களுக்கும் தரம் எந்த மாதிரி வித்தியாசம்? அது ஐஎஸ்ஐ பொருட்களுக்கு அஷூரன்ஸ் இருக்கு, ஐஎஸ்ஐ இல்லாத பொருட்களுக்கு குவாலிட்டிக்கான அஷூரன்ஸ் எங்கே இருக்கு? அது உற்பத்தியாளர் அவரோட வைக்கிறது இதுதான். ஐஎஸ்ஐ பொருள்னா எல்லா அந்த தரம் ஐஎஸ்ஐ மேலே ஒரு நம்பர் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒவ்வொன்றுக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். தண்ணி எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 80 வகையான பேராமீட்டர்ஸ், கெமிக்கல் பேராமீட்டர்ஸ் இருக்குது, மைக்ரோபயாலஜிக்கல் பேராமீட்டர்ஸ் எல்லாமே டெஸ்ட் பண்ணி அதை சர்டிஃபை பண்ணுவோம். ஒன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அதை ரொம்ப அப்படியே லைஃப் லாங் அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. லைஃப் லாங் மெயின்டைன் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து சர்வேலன்ஸ் மெக்கானிசம், அதாவது அவங்களோட ஃபேக்ட்ரியில் போயிட்டு திரும்பவும் வருஷம் 2 இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம். அது இல்லாமல் மார்க்கெட்டில் எவ்ரி குவார்ட்டர் ஒவ்வொரு காலாண்டுலேயும் வந்து நாங்கள் ஒவ்வொரு சாம்பிள் எடுப்போம். அதுவே சப்போஸ் அவங்களோட வந்து ஃபெயில் ஆனோம்னா அவங்களோட சாம்பிள் எடுக்கிறது வந்து இன்னும் அதிகமாக ஐஎஸ்ஐ வாங்குவாங்க, நிறைய பேர் ஐஎஸ்ஐ வாங்குவாங்க. அதுதான் என்ஃபோர்ஸ்மெண்ட். அது எப்படி பண்ணுறோன்னா, அதாவது ஐஎஸ்ஐ அந்த இது வயலேஷன். கட்டாயமாக ஐஎஸ்ஐ வாங்கணுன்ற இடத்துல ஐஎஸ்ஐ வாங்காமல் பண்ணுறது வயலேஷன். நம்ம நேற்று பார்த்தது நீங்கள் சொல்கிற மாதிரி ஐஎஸ்ஐ வாங்காமல் ஐஎஸ்ஐ போடுறது மிஸ்யூஸ் ஆஃப் ஐஎஸ்ஐ. அதுக்கும் இதே செக்ஷன் 17ல தான் அதாவது இட்ஸ் வயலேஷன் ப்ளஸ் இதே செக்ஷன் 29 நான் சொன்ன அந்த தண்டனை அட்ராக்ட் ஆகும். அதுக்கும் அதே பனிஷ்மெண்ட். உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குற கன்சியூமரை பற்றி நீங்கள் அவங்கள பற்றின இது கீப் இட் சீக்ரெட், வி டோன்ட் டெல். அப்புறம் அவங்க தைரியமாக வரணும். தேங்க்யூ மேம். நம்ம சீஃப் மினிஸ்டர் வந்து அறிவித்தார், நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளின்னு இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சிருக்காங்க. என் பேர் வெங்கட்நாராயணன், டைரக்டராக இருக்கேன். இந்த சிஸ்டம் சர்டிஃபிகேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வச்சு ISO 9000. இப்போ ரீசெண்டாக மார்ச் 10 நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி லீடிங் இனிஷியேட்டிவ் பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் தமிழ்நாடு பண்ணியிருக்காங்க. இது என்னதுன்னா ஒவ்வொரு ஸ்கூலும் ரொம்ப இடிஞ்சு போயிருக்கு. 36,000 ஸ்கூல்ஸ், அது ஃபண்ட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. இதில் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இனிஷியேட்டிவ் எடுத்து உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் 2022 இது பண்ணியிருக்காங்க. இண்டஸ்ட்ரீஸ் நியர்பை இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து ஃபண்ட்ஸ் சென்ட்ரலைஸாக வாங்கி அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸ்கூல்ஸ் எந்தெந்த ஸ்கூலுக்கு என்ன தேவை இருக்கோ
இந்த ஸ்கூலுக்கு டேபிள் வேணும், இல்லை இந்த ஸ்கூலுக்கு டாய்லெட் வேணும், இல்லை ஸ்கூல் பில்டிங் அது மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கு நாங்கள் ஐஎஃப்ஓ 9,000 அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்கோம்.